ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பஞ்சநாதர் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்ம உறையூரில் இருக்குங்க. இது ரொம்பவே அருமையான நந்திகேஸ்வரர், சிவன் எல்லாரும் இருக்காங்க. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சிறப்பு பூஜை. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் இப்போ போய் எப்படி இருக்குது கோவில், எப்படி பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வரர் ஃபஸ்ட்டே இருக்கார். அதுக்கப்புறம் நுழைவு வாசல் இது தாங்க. இந்த நுழைவு வாசல் போன உடனே ஃபஸ்ட்டு பிள்ளையார் சன்னதி இருக்குது. முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவன், நந்தி எல்லாத்தையும் கும்பிடலாங்க. இப்போ நந்திகேஸ்வரர் முன்னாடியே இருக்கார். நேராக பார்த்திங்கன்னா சிவன் பார்த்திங்கன்னா பஞ்சநாதராக இங்கே பிரவேசிக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்று ரொம்பவே சிறப்பாக இந்த கோயிலை சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சக்தி நிறைய இருக்குது. சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நம்ம என்ன வேண்டுதல் பண்ணுறோமோ இந்த கோவிலில் அது விரைவாக நல்ல சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கோவிலில் வணங்கிட்டு போகிறாங்க. உண்மையிலுமே இந்த கோவிலில் என்ன வணங்குகிறோமோ அது எதை வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் சக்ஸஸாக முடிஞ்சிருது. அதனால் மக்கள் எல்லாருமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜைக்காக எல்லாருமே இங்கே சிறப்பாக பூஜையை பார்த்துட்ருக்காங்க. நாங்களும் போய் சிறப்பாக பூஜையை பார்த்தோம். இது என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு வர்ற வழியே இருந்தாங்க. வந்த உடனே இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கோபுரம். இந்த மாதிரி கோபுரம் வடிவமைப்பு நம்ம இப்போ கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோவிலே வேறு மாதிரி லெவலில் இருக்குது. நல்ல பெரிய ஸ்தலங்க. பஞ்சநாதர் அப்படிங்கிறது பெரிய ஸ்தலமாக இங்கே இருக்குது. அந்த சிவன் பாருங்கள், ரொம்பவே சிவனை பக்கத்துலேயே நம்ம பார்க்குறோம். சிவனை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது. நாங்களும் அப்படியே போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் கோவில் பக்கத்தில் என்னென்ன பிளேஸ் இருக்குது, எப்படி பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே பக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு நியரில் தாங்க இருக்குது. அதனால் எல்லோரும் சிறப்பாக இந்த கோவிலுக்கு திருச்சி வந்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்துடலாம். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தாங்க, ஒரே ஊருங்க. நேராக ஒரு ஆட்டோ பிடிச்சா நம்ம இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்துடலாம். ரொம்பவே அழகான சக்தி வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமியை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க நம்மளோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் எல்லோரும் கிளம்பி இப்போ தான் சாமியை கும்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நியரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால நீங்கள் ஈஸியாக இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் திருச்சி ஆமோசம் நைட் ஓகேவா, நிறைய கோவில் ஸ்தலங்கள் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய இருக்குது, நீங்களும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம திருச்சிக்கு பஞ்சநாதரை சிறப்பாக சித்திரை பௌர்ணமியாக கொண்டாடுங்க. ஓகேவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.